திருச்சிற்றம்பலம். அதாவது சிவனடியார்களை கணவராவோ மனைவியாவோ பெறணும்னு சொல்கிறாங்க. எப்படி பாசிபிள் இந்த காலத்தில்? நாங்கள் தான் கல்யாணம் முடிச்சிட்டோமே, சில பேர் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் கல்யாணம் முடிச்சிட்டோமே, எங்கள் கணவரோ என்னுடைய மனைவியோ சிவனடியார் இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஏன் சிவனடியாராக இருக்கணும் அப்படின்னா, சிவனடியார் நம்முடைய மனைவி, குழந்தைங்க இவங்கெல்லாம் சிவனடியாராக இருந்தால் அவங்களுக்கு நாம் பணி செய்து கொண்டிருப்பதையே தொண்டாக மாறிடும். நம்ம வாழ்நாளில் நம்ம வேண்டுகின்ற நம்ம இந்த திருவம்பாவை முழுக்க பார்த்தோம். இது சிவனடியார்களுடைய பெருமையும் சிவனுடைய பெருமையும். அதனால் சிவனடியார்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம புதிதாக கல்யாணம் பண்ணுறவங்க, திருமணம் செய்கிறவங்கெல்லாம் சிவனடியார்களாக பார்த்து பண்ணால் நல்லது. சப்போஸ் இல்லை, நம்ம ஆல்ரெடி நாங்கள் சிவனடியார்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஒரு பெண் நினைத்தால் மாற்ற முடியாத விஷயம் ஒன்றுமில்லை. அதனால் சிவனடியாரை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். இல்லைங்க அப்படியும் இல்லை, மாறலாம் மாட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய திலகவதியார் சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் செஞ்ச மாதிரி டெய்லி நீங்கள் சிவபூசை பண்ணும்போது என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் சிவனடியார்களாக இருக்கணும், ஆகணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு தொடர்ந்து வழிபாடு செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பாருங்கள், அடுத்த முறை மார்கழி மாதம் நீங்களும் உங்களுடைய தம்பதி சமேதனராக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து திருவம்பாவை விழாவை கொண்டாடுகின்ற தருணம் வரும். உங்கள் குழந்தைகளும் சேர்ந்து திருவம்பாவை கொண்டாடுகின்ற அந்த தருணங்கள் வரும் அப்படிங்கிறத அடியேன் இங்கே உறுதியிட்டு கூறுகின்றேன். அந்த வகையில் திருவம்பாவை முடிவு என்பது என்னென்னா, நல்ல மழை பொழியணும், நல்ல சிவனடியார் ஒத்த தம்பதிகள் இருக்கணும், சிவனடியாரை போற்றுகின்ற குழந்தைகள் இருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாச்சுன்னா எந்த குறையும் நமக்கு வராதுங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். ஆக நாம் இனிமேல் சிவனடியார்களை மட்டும் பார்ப்போம், சிவனடியார்களோடு இருப்போம். நம்மளுடைய குடும்பத்தில் முதல்ல சிவனடியார்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். முயற்சி பண்ண முடியலை அப்படின்னா அவர்களை மாறணும்னு பெருமான்கிட்ட நம்ம விண்ணப்பம் வைப்போம். கண்டிப்பாக அவனால் முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சிவனடியார்களையும் சிவபெருமானையும் இந்த 30 நாளும் கேட்ட அத்தனை பேருடைய திருவடியும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஒரு செய்தி மட்டும், நீங்கள் 30 நாளும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அனுபவம் அதில் இருந்ததுன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் 1 நிமிட வீடியோவையோ இல்லை 2 நிமிட வீடியோவோ எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருடைய அனுபவத்தையும் மொத்தமாக சேர்த்து அது ஒரு தையல் மாதிரி போட்டு அது மொத்தம் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதை காணும் பொங்கலில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலான் இருக்கேன். ஆகவே இந்த தைத்திருநாளில் புத்தம்புது ஆடையில் இந்த 30 நாட்களும் சிவபெருமானை பற்றி ஏதாவது செய்தி இருந்ததுன்னா அந்த செய்திகளை நீங்கள் எனக்கு திரும்பவும் அனுப்பலாம்னு சொல்லி உங்கள் எல்லாருடைய திருவடியையும் வணங்கி, குருநாதர் திருவடியும் வணங்கி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.